ஆமா சத்யா, 30 சவரன் இருக்கு. அதை முதல்ல வித்துடலாம். அதை வச்சு முதல்ல காசை கட்டிடுவோம். ஹாஸ்பிட்டல்ல ரிக்வெஸ்ட் பண்ணி ஆபரேஷன் ஆரம்பிக்க சொல்லிடலாம். என்ன சுரேஷ், சுஜாதா கல்யாணத்துக்காக வாங்கின நகையை வித்து? என்னம்மா இதுல என்ன யோசனை? இல்ல மாமா, நீ அதெல்லாம் யோசிக்காத சத்யா. ஆக்சுவலா பார்த்தா அமௌண்ட் கொஞ்சம் பெருசா இருக்கு. இல்ல நானே ஆபீஸ்ல லோன் போட்டிருப்பேன். முதல்ல நகையை விற்போம். மிச்ச பணத்துக்கு நான் லோன் போடுறேன். நீங்களும் உங்க சைடுல ட்ரை பண்ணுங்க. சுரேஷ், இதை நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல சுரேஷ். அவர் உனக்கு பிடிக்காதுன்னு தெரிஞ்சும் அவர் மேல நீ இவ்ளோ அக்கறை எடுத்துக்கிறது எனக்கு ரொம்ப ஆறுதலா இருக்கு. அதுவும் வீட்ல இப்படி ஒரு சூழ்நிலை. வீட்டு கதையை விடு சத்யா. கார்த்திக் உங்க அம்மா அதெல்லாம் பிளான் பண்ணி தான் பண்ணிருக்காங்க. இப்ப நம்மளோட கவலை பிரகாஷ் எப்படி காப்பாத்தணுங்கிறது தான். தம்பி, உங்களை நினைச்சா ரொம்ப பெருமையா இருக்கு தம்பி. உங்களை மாதிரி உள்ள உங்க அன்பும் அக்கறையும் தான் என் புள்ள உயிரை காப்பாத்த போகுது. உண்மையிலேயே உங்களுக்கு ரொம்ப பெரிய மனசு தம்பி. பகைய மனசுல வச்சிருந்தா மனசு அழுகி போயிடும். அன்பு ஒண்ணுதான் மனுஷனை வாழ வைக்குங்கிறத நீங்க ரொம்ப நல்லா புரிஞ்சு வச்சிருக்கீங்க. ஹலோ. சார் சொல்லுங்க. அப்படியா? சரி சார், நான் இப்ப வந்துடுறேன். ஓகே அக்கா. சத்யா, அந்த ஃபைனான்சியர் வர சொல்லிட்டாரு. வா ஏன் போலாம். சத்யா, நான் தான் சொன்னேனே. இல்ல சுரேஷ், நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன். சரி, போய் பார்த்துட்டு வரேன் மாமா. சரி. வரேம்மா. அத்தை மாமா, சத்யா. போயிட்டு வந்துடுறேன். ஐயா, இப்பதான் ஒரு வழி கிடைச்சிருக்குல. எல்லாம் நல்லபடியா நடக்கும். பிரகாஷ்க்கு எதுவும் ஆகாது. நாங்கெல்லாம் இருக்கோம். அப்படிலாம் கைவிட்டுற மாட்டோம். ரொம்ப நன்றி தேவராஜ். என் பையன் உங்களையும் சுரேஷும் ரொம்ப கேவலமா பேசியிருக்கான். ஆனா அதெல்லாம் நீங்க மனசுல வச்சுக்காம. என்னங்க நீங்க, உறவுனா அப்படித்தான் இருக்கும். பிரகாஷ் எனக்கு பிள்ளை மாதிரி தானே. கண்டிப்பா ஆபரேஷன் நடக்கும். பிரகாஷ் நல்லபடியா திரும்பி வந்துருவாரு. இதை விடவே கூடாதே. அங்க மாமாவுக்கு ஆபரேஷனுக்கு காசு இல்லைன்னு ஒரு குடும்பமே தவிச்சிட்டு இருக்கு. இவங்க வட்டிக்கு விட்டு அந்த காசு எப்படி வெளியே கொண்டு வர்றது? அந்த காசு வந்து மாமா உயிரை காப்பாத்திடலாமே. ஐ என்ன பண்ணலாம்? அப்பாடா, இன்னும் தாரணி வரல போல. அக்கா உள்ளதா இருக்காங்க போல இருக்கு. அக்கா, அக்கா, செருப்பு வெளியே கிடக்க. அக்கா எங்க போயிட்டாங்க? அக்கா, அக்கா. என்னடி குளிக்கிறாங்க போல இருக்கு. அக்கா, நம்ம பண்ண அத்தனை கூத்தும் தாரணிக்கு தெரிஞ்சு போச்சுக்கா. என்னடி சொல்ற? ஆமாக்கா, அண்ணாச்சி கடைக்கு வட்டி வாங்க போயிருந்தேன். அப்பதான் நீங்க வட்டிக்கு கொடுத்த பேச்சு வந்தது. நானும் வட்டி வாங்கிட்டு திரும்பினா தாரணி கூப்பிடுறா. ஐயோ, நானே உளறிட்டேனே. அக்கா, என்னக்கா பேச்சியே காணோம்? அக்கா, என்ன மன்னிச்சிடுங்கக்கா. உங்களுக்கு தெரியாம நான் வட்டிக்கு விட்டது தப்புதான். ஆனா உங்கள மாதிரி 5 லட்சம்லாம் நான் வட்டிக்கு விடலக்கா. சேட்டு கடையில ஏமாத்தின காசுன்னு என் புருஷன் 1 லட்சம் ரூபா கொடுத்தாரு. அததான்க்கா வட்டிக்கு விட்டேன். இப்ப நானே வாய் விட்டு மாட்டிக்கிட்டேன். அக்கா, என்கிட்ட கோச்சுக்காதீங்கக்கா. ஆனா அக்கா, கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இந்த 5 லட்சத்தை காப்பாத்த உங்களை நான் தானே உஷார்படுத்திருக்கேன். அக்கா, அந்த லூசு முழுசா கேட்டாலோ இல்ல அரைகுறையா கேட்டாலோ எனக்கு தெரியலக்கா. ஆனா என்ன குடஞ்சு குடஞ்சு கேட்டாக்கா. நான் எதுவுமே சொல்லல. நீங்களும் மாட்டிக்காதீங்கக்கா. அவ பாட்டுக்கு எதையாவது கண்டுபிடிச்சு சொன்னா அண்ணன் உங்களை உண்டு இல்லைன்னு பண்ணிடுவாரு. அதுவும் அது அன்னபூர்ணி அம்மா கொடுத்த காசுன்னு தெரிஞ்சதுன்னு வச்சுக்கோங்களேன். அவ்வளவுதான். கொஞ்சம் உஷாரா இருங்கக்கா. அப்போ
அடிச்சதுல 5 லட்சம் நம்ம கிட்ட வந்துச்சு. அப்படின்னா அந்த மீதி 5 லட்சத்தை தான் வட்டிக்கு விட்டுருக்காங்களா? தெளிவா தெரிஞ்சு போச்சு. இதை நான் சும்மாவே விட மாட்டேன். என்னங்க நீங்க என்ன எப்ப பார் காசு காசுன்னு உயிர் எடுக்கிறீங்க? என்ன பண்ண சொல்ற விஜயா? உடம்பு வேற குளிருது, காய்ச்சல் வர்ற மாதிரி இருக்கு. அப்ப டாக்டர்கிட்ட போக வேண்டியதானே? டாக்டர் கிட்ட போனா காசு கேட்பாருல்ல. விஜயா, ஒரு 100 ரூபா மட்டும் கூட. என்ன அது போதும். குடிக்கவா? ஆமா விஜயா, மூர்த்தி வேற ஹாஸ்பிட்டல் அது இதுன்னு அலைஞ்சுக்கிட்டு இருக்கான். அவன் இருந்தாலும் ஏற்பாடு பண்ணுவான். நீ ஒரு 100 ரூபா மட்டும் கொடு, நான் உனக்கு திருப்பி கொடுத்துறேன். ஒரு நயா பைசா கூட கிடையாது. போங்க போங்க. ச்சே, ஒரு கட்டிங் கூட காசு கிடைக்க மாட்டேங்குதே. அண்ணே, இதுகிட்ட பிட்ட போடலாமா? ஏதாச்சும் தேர்னாலும் தேரும். லூசு தானே, பேசி பாப்போம். என்ன தாரணி? என்னண்ணே ரொம்ப டல்லா இருக்கீங்க? அதை ஏன் தாரணி கேக்குற? உங்க அக்காட்ட ஒரு 100 ரூபா காசு கேட்டேன், அதுக்கு மூஞ்சி தூக்கிக்கிட்டா. அப்படியா? தாரணி, உங்ககிட்ட ஏதாவது காசு வச்சிருந்தா ஒரு 50 ரூபா இருந்தா போதும். அடே என்னண்ணே, தாரணி, எல்லாம் உங்களுக்கு தானே? என்னம்மா சின்ன புள்ள மாதிரி விளையாடுற? அண்ணனுக்கு உடம்புக்கு முடியலம்மா. எல்லாம் உங்களுக்கு தானே? ஆனா நீங்க எனக்காக ஒரே ஒரு ஃபோன் பண்ணணும். ஒரு போனா? யாருக்கு? அதெல்லாம் கேட்க கூடாது, சொன்னா செய்யணும். 500 ரூபா கொடுத்தா நான் சொல்லாதையும் செய்வேன். அதுவும் ஒரே ஒரு போன்கிற. சொல்லு சொல்லு, யாருக்கு போடணும் சொல்லு. உங்க செல்லுல இருந்து கிடையாது, பப்ளிக் பூத்துல இருந்து. என்ன தாரணி, பில்டப் எல்லாம் பலமா இருக்கு. செய்வீங்களா இல்லையா? சரி, விஷயம் என்னன்னு சொல்லு. வாங்கண்ணே. எங்க கூட்டிட்டு போகுது இந்த லூசு? இந்தாங்க, இந்த சீட்ல உள்ள நம்பருக்கு ஃபோன் பண்ணி உங்க கடைக்கு ரைடு வர போகுதுன்னு மட்டும் சொல்லுங்க. புரிஞ்சு போச்சு. என்ன புரிஞ்சு போச்சு? நீ யாரையோ ஏமாத்த போற. சரியா சொன்னீங்க. ஃபோன் பண்ணுங்க. ஃபோன் பண்ணி நான் சங்கர் பேசுறேன், உங்க கடைக்கு இன்கம் டாக்ஸ் ரைடு வர போகுதுன்னு மட்டும் சொல்லுங்க. இதெல்லாம் ஒரு விஷயமா? இப்ப பாரு. டேய், முதல்ல சொன்னால அந்த மூட்டை கொண்டு அங்க எடுக்க. சரிங்க அண்ணாச்சி. ஹலோ ஹலோ, நான் சங்கர் பேசுறேன். என்னையா இப்பதானே பேசுனேன்? பணம் ரெடி பண்ணிட்டியா? வட்டி கொடுக்க வரப்போறியா? யோ, உன் கடைக்கு இன்கம் டாக்ஸ் ரைடு வர போகுதியா? என்ன சொல்ற? ரைடா? ஆமா. கடைக்கா வீட்டுக்காயா? கடைக்கா வீட்டுக்கான்னு கேக்குறான். எடுத்துமே சொல்லுங்க. யோ, ரெண்டுக்கும் தான். ஹலோ ஹலோ ஹலோ. எப்படி தாரணி? சூப்பரா சொன்னீங்கண்ணே. என்ன தாரணி, ஒரு போனுக்கு போயா 500 ரூபாய்? இருக்கட்டுண்ணே, சந்தோஷமா வச்சுக்கோங்க. சரி சரி. அழாத ராகினி, பிரகாஷ்க்கு ஒண்ணும் ஆகாது. அண்ணனை நான் பார்க்க கூட இல்லம்மா. நீ பார்த்தன்னா உன்னால தாங்க முடியாதுன்னு தான் உன்னை பார்க்க விடல. கவலைப்படாதம்மா, அவன் நல்லபடியா வீட்டுக்கு வருவான். அப்ப நீ பாத்துக்கலாம். அண்ணனுக்கு எதுவும் ஆகாது இல்லம்மா. எதுவும் ஆகாத ராகினி. சத்யா ரொம்ப நம்பிக்கையோட இருக்கா. ஜோசியர் பிரகாஷ் பொழைச்சு வருவான்னு உறுதியா சொல்லிருக்காருமா. நீ அழாதம்மா, பிரகாஷ்க்கு ஒண்ணும் ஆகாது. அழாத ராகினி. ஜானகி, என்னங்க, என்னாச்சு? ஏன் அழறீங்க? பயமா இருக்கு ஜானகி, பயமா இருக்கு. பயமா இருக்கா? என்னங்க இது, சின்ன பிள்ளை மாதிரி அழுதுகிட்டு? பிரகாஷ்க்கு ஒண்ணும் ஆகாதுங்க. அதான் ஜோசியர் நம்ம முன்னாடி சொன்னாரே, தலைக்கு வந்தது தலைப்பாகையோட இல்ல போயிடுச்சு. ஜானகி, அவர் உன் மனசு கஷ்டப்படக்கூடாதுன்னு பொய் சொல்லி இருக்காரு. நான் கஷ்டப்படக்கூடாதுங்க? என்னங்க என்ன சொல்றீங்க? நம்ம ஜோசியரை பார்த்துட்டு வெளியே வரும்போது அவர் தான் என்கிட்ட ஃபோன் பண்ணி பேசினாரு.
நம்பி பிழைக்கிறது ரொம்ப கஷ்டம்யா. அவருக்கு ஆயிலே முடிகிற மாதிரி காட்டுதே. பிரகாஷ், என்னாச்சு? என்னாச்சு மாமா? பிரகாஷ், என்னாச்சு மாமா? பிரகாஷ் ஜாதகத்தை ஜோசியர்கிட்ட காமிச்சோம் இல்லையா? ஆமா மாமா, அக்கா தான் எல்லாமே நல்லா இருக்குன்னு சொன்னாங்களே. இல்லம்மா, அத்தையோட உடல்நிலையை மனசுல வச்சுக்கிட்டு தான் அவர் பொய் சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் எனக்கு ஃபோன் பண்ணி விவரமா சொன்னாரு. பிரகாஷ் பெரிய கண்டத்துல இருக்கான், உழைக்கிறது கஷ்டம்னு சொன்னாருமா. அதை கேட்டுதான் ஜானகி இப்படி. சத்யா, பிரகாஷ், பிரகாஷ் நம்மளை விட்டு அவருக்கு எதுவும் ஆகாது அத்தை. அவருக்கு எதுவுமே ஆகாது. அவரோட உயிர் இங்க இருக்கு அத்தை, இங்க இருக்கு. என்ன தனியா விட்டுட்டு போயிடுவாரா? அப்படி போனா அவரால் எனக்கு பதில் சொல்ல முடியுமா அத்தை? அவர் திரும்பி வருவார் அத்தை. நான் தான் சொன்னேனே, அவர் பீச்ல என்கிட்ட சொல்ல வந்தது அவர் சொல்லணும், சொல்லி ஆகணும். என்கிட்ட பேசாம நினைச்சத சொல்லாம பிரகாஷ் என்னை விட்டு எங்க போக முடியும்? வருவார் அத்தை, வந்து நிப்பாரு. பிரகாஷ் ஜாதகத்தை பார்த்து ஜோசியர் அப்படி சொன்னதும் நான் ரொம்ப நிலை குலைஞ்சு போயிட்டேன். ஆனா கார்த்திக் தம்பி செக் கொடுத்ததுக்கு அப்புறம் கொஞ்சம் நம்பிக்கை வந்தது. ஆனா இப்ப அந்த செக்கும் பயன்படாம போச்சுன்னு உடனே எனக்கு ரொம்ப. மாமா, ஒரு பிரச்சனையும் இல்ல. பணத்துக்கு அக்கா ரெடி பண்ணிட்டாங்க. நம்ம ஆபரேஷனுக்கான ஏற்பாடு செஞ்சிடலாம். எனக்கு நம்பிக்கை இருக்கு மாமா. நீங்களும் யாரும் நம்பிக்கை எழுந்துட வேண்டாம். ஜாதகம் ஜோசியம் எல்லாத்தையும் மறந்துருங்க மாமா. அக்கா இந்த வீட்டை அடமானம் வச்சு. மேடம், வாங்க. அத்தை, இவர்தான் ஃபைனான்சியர். வாங்க வாங்க, எல்லாம் ரெடி பண்ணிட்டேன் மேடம். வாங்க வந்து உட்காருங்க. மாமா, இவர்தான் ஃபைனான்சியர். வணக்கம் சார். பணத்துக்கு ஒரு பிரச்சனையும் இல்ல. கூடிய சீக்கிரம் ஆபரேஷன் ஏற்பாடு பண்ணிடலாம். என்னங்க, இவர்தான் ஃபைனான்சியர். அப்படியே வணக்கம் சார். உட்காருங்க. உட்காருங்க. இப்போ நீங்க சொல்ல வேண்டிய விஷயம் எல்லாம் சொல்லிடுங்க. சார், இந்த வீட்டு பேர்ல தான் காயத்ரி மேடம் 15 லட்சம் ரூபாய் பணம் கேட்டாங்க. நானும் சரின்னு சொல்லிட்டேன். ஐயா, இந்த வீட்டு மேல ஒரு கேஸ் இருக்கு. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்ல. எனக்கு காயத்ரி மேடம் நல்லா தெரியும். கட் அண்ட் ரைட்டா பேசக்கூடியவங்க. பண விஷயத்துல அவங்கள மாதிரி சுத்தமான ஒரு ஆளை நான் பார்த்ததே இல்ல. அவங்க சொன்னா போதும், எவ்வளவு வேணா பணம் தர நான் தயாரா இருக்கேன். ஆனா இந்த ஃபைனான்ஸ் தொழில 2 பேரை பார்ட்னரா சேர்த்துக்கிட்டு தான் நான் செஞ்சுக்கிட்டு வரேன். பண சேஃப்டிக்கு தான் நான் டாக்குமெண்ட்டை ரெடி பண்ணி கொண்டு வந்திருக்கேன். இந்த வீட்டுக்கு சம்பந்தப்பட்ட எல்லாரும் கையெழுத்து போட்டு கொடுத்துட்டா நான் பணம் தர தயாரா இருக்கேன். ரொம்ப சந்தோஷங்க சார். டாக்குமெண்ட் ரெடியா இருக்கா? இருக்கு சார். படிச்சு பாருடா. சதிகாரிங்க எதுக்கு இப்படி பாக்குறாங்கன்னு தெரியலையே. அப்பா, இந்த வீட்டு பேர்ல இந்த வீட்டோட பாத்தியப்பட்ட குடும்ப உறுப்பினர் எல்லாரோட சம்மதத்தோட தான் இந்த வீட்டு பேர்ல கடன் வாங்குறதா எழுதியிருக்கு. அப்போ கையெழுத்து போட்டலாமாப்பா? போட்டலாம்ப்பா. இருங்க, பெண்ணு தரேன். கொடுங்க, அப்படியே ஃபைல்ல வச்சு கொண்டு வரேன். ஏமா சத்யா, மாமா,
ராஜுகிட்ட கையெழுத்து வாங்கணுமேம்மா. யாரு? அந்த ஜெயில இருக்கிற தம்பி தானே? ஆமா ஆமா சார். மாமா, திலகா அக்காக்கு ஃபோன் பண்ணி சொல்லிட்டேன். அக்கா வந்துட்டு இருக்காங்க. அங்க ஃபைலும் ஸ்டாப்லரும் இருக்கு, போய் எடுத்து வா. போ. அதுல வை. இதையும் வை. கொடு. வா. அக்கா, என்னதுக்கா இது? நாம நினைச்ச மாதிரி எல்லாம் நடக்கும் வேணும். நீ பேசாம வா. வா. இந்த ஆபரேஷனுக்காக தான் உங்கள்கிட்ட பணத்தையே வாங்க. வாங்கக்கா. வா திலகா. வாமா திலகா. வாங்க. வா திலகா. இந்தாங்க. இந்தாங்க பென். கொடு. நீங்க முதல்ல கையெழுத்து போடுங்கப்பா. இந்த காயத்ரி நீயும் போடுற. சத்யா, ராகினி, நீ சைன் பண்ணு. இந்தா. இங்க இருக்கிறவங்க எல்லாம் கையெழுத்து போட்டீங்கல்ல? நான் இன்னும் கையெழுத்து போடலீங்க சார். ஆமா, நீங்க யாரு? என்ன சார் இப்படி கேட்டுட்டீங்க? நான் இந்த வீட்டு மருமக காயத்ரி இருக்காங்கல்ல, அவங்க தங்கச்சி மீனாவோட புருஷன் குமார் சாரோட சகல. எப்ப எதை பேசணும்னு தெரியாத உனக்கு? வாயை மூட்டு சும்மா இரு. ஆமா, அந்த ஜெயில இருக்கிற தம்பி கிட்ட எப்ப கையெழுத்து வாங்குறது? நாங்க போய் வாங்கிட்டு வந்துடுறோம் சார். நீங்க கொடுங்க. வா காயத்ரி போலாம். நானும் வரேன் காயத்ரிமா, நானும் வரேன். ஜெயில என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்க்கணும். சரிங்க சார், அப்ப நான் கிளம்புறேன். அவங்க போய் கையெழுத்து வாங்கிட்டு வரட்டும். அம்மா, நான் போய் பணத்தை எடுத்துட்டு ரொம்ப வந்துடுறேன். தேங்க்ஸ் சார். அனுப்பிட்டு வந்துடுறேன் மாமா. வரமா? சரிங்க சார்.